காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயாச்சரிதம் மகது பௌலஸ்திய வதமித்தேவன்னு சொல்லுவார்கள். முதல்ல ராமாயணம்னு பேர் வச்சு பார்த்தாராம், அவ்வளவா ரசிக்கல. அப்புறம் மாத்திட்டார், சீதாயாச்சரிதம், இத சீதா சரித்திரம்னு பேர் மாத்திடுவோம். ஏன் அப்படி சொல்லுகிறீர்னால், ராமன் ஒன்றும் பண்ணலே அவரை பத்தின கதை சொல்ல, சீதை தான் எல்லா நன்மைகளையும் பண்ணியிருக்கா. அதனால இதை சீதா சரித்திரம் தான் பேர் வைக்கணும். அப்படி என் சொல்லிட்டு இருக்கிறது இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்குன்னு குரல் கொடுக்க கூடியவர்களை பத்தி இல்லை. அப்படி என் பேசிட்டு இருக்கிறது 800 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுவாமி எழுதி வச்சிருக்கார். அவர் எழுதின பார்த்தா இது ராமச்சரித்திரமே இல்லைங்கிறார், இது சீதா சரித்திரம் தான். அவர்கள் இது ராமனுக்கு இருக்கிற தாழ்ச்சி சொல்லி சீதைக்கு இருக்கிற ஏற்றத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறத வாங்கி படிச்சு பாருங்க. பெண்ணு விடுதலை இயக்கத்துக்காரர்கள் எல்லாம் சற்றே மாற்றி அமைச்சுக்கணும். சுவாமி இவரைத்தான் தலைவராக போட்டுக்கணும். இப்ப நான் ஒரு சுவாமியை பத்தி சொல்லிட்டு இருக்கேனே, அவரை தலைவர் பொருளாளர் செயலாளரா போட்டா இவர்கள் எல்லாருமே ஜெயிச்சுடலாம். எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் ஜெயிச்சுடலாம். அந்த அளவுக்கு அவர் எழுதி வச்சிருக்கார். எழுதினா அத்தனை உண்மை, சத்தியம் சத்தியம் புனசத்தியம். அவருடைய கூற்றின்படி என்னன்னு பார்ப்போம். சிறையிருந்தவள் ஏற்றம். சீதாராமன் பார்த்தால் சிறையில்லாத ராமன், சிறையிருந்த சீதை. இதிகாச சிரேஷ்டமான ஸ்ரீ ராமாயணத்தால் சிறையிருந்தவள் ஏற்றம் சொல்லப்பட்டதுன்னு சொல்றாரே, சீதையினுடைய ஏற்றம் சொல்லப்பட்டதுன்னு சொல்லக்கூடாதா? ஏன் சிறையிருந்தவள்னு சொல்லணும்? ராமனுக்கு சிறை இருக்க வேண்டிய தேவையில்லை, அவர் இல்லவும் இல்லை. காட்டுக்கு போனார் காட்டுக்கு போனார்னு பெரியதாக பேசுகிறோமே, அவருக்கு அவர் தந்த காட்டுக்கு போன்னு சொல்லிட்டார். தாயார் காட்டுக்கு போகணும்னு வரம் வாங்கினாள். அது வரம் கொடுத்திருக்கார் தந்தே, வரம் கேட்டார் தாயார், கொடுத்தாகி விட்டது. அப்பாவுக்கு பிள்ளையா இருக்கணும், அம்மாவுக்கு மகனா இருக்கணும்னு இவர் பண்ணித்தான் ஆகணும். அதனால அவர் போனதை பத்தி என்ன இருக்கு? அவர் அப்படித்தான் வரம் வாங்கிட்டு வந்திருக்கார், வாங்கிட்டு போயிட்டார். சீதைக்கு போக வேண்டிய தேவையில்லையே. நிர்பந்தம் இருப்பவன் போய் காட்டிலே அடைவதற்கும், அந்த நிர்பந்தமோ வரமோ அழுத்தாத ஒருத்தி காட்டுக்கு போவதற்கும் பெரிய வேறுபாடு இல்லையா? அதனாலதான் சிறை இருந்தவள் ஏற்றம்ங்கிறார்.